ஹலோ ஆல், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு வாணலியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஹேர் ஃபாலை குறைக்கும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் சூடான சாதம், இட்லி மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையை மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பளம் நொறுங்குற மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு ஒரு வாணலியில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. இதே அளவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து 1/2 கப் இது கூட சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா செவக்க வறுக்கணும். நமக்கு அதிகமான பொடி தேவைன்னா அதிகமான உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் வாணல் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இந்த சூட்டோடையே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டிலே இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.